வெள்ளிக்கிழமை மாலை சிவன் கோவிலிலிருந்து கோட்டை அம்மனுக்கு பூத்தட்டு எடுத்து சொல்லும் நகரத்தார்களை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் 500 பேருக்கு மேலே பூத்தட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. காலையில் பால்குடம் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லிங்க் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். பால்குடம் பார்க்காதவங்க அது பாருங்கள். மாலையில் வந்து பூத்தட்டு எல்லாமே வந்து நகரத்தார் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து சிவன் கோவில் அம்மன் சன்னதியிலேருந்து தான் கிளம்புறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். மக்கள் எல்லாருமே வந்து தட்டை வந்து தலையில் எடுத்துகிட்டு போகணுங்கிறது ஒரு ஐதீகம். இந்த தட்டு சின்னமாக இருக்கிறதுனாலையும் சின்ன பிள்ளைங்க வந்து அவங்கள அறியாமல் கையிலையும் சில பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அம்மனுக்கு நம்ம தலையில் எடுத்துகிட்டு போய் நம்ம அம்மனுக்கு கொண்டு சாத்துறோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்போ வந்து இவங்க மக்கள் எல்லாம் வந்து கோயிலேருந்து வெளியே வரதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வணக்கம். நம்ம இப்போ வந்து கோட்டையம்மனுக்கு முன்னாடியே போய் வெயிட் பண்ணுறதுக்காக வண்டியில் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது வழியில் அவங்க எல்லோரும் நடக்கிறத நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டே போகிறோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பாதி தூரம் வேகமாக, அதாவது எப்போயுமே சாமிக்குன்னு எதை எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க ரொம்ப வேகமாக நடக்கிறத நம்மளால் உணர முடியுது. அது வந்து அந்த கடவுள் மேலே உள்ள அந்த நம்பிக்கையினால் ஏற்படுற ஒரு அருள் தான் நினைக்கிறேன். நம்ம வந்து வண்டியில் போகும்போது அவங்க கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துட்டாங்க. நம்ம வழியில் அவங்க போயிட்டுருக்கவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம வந்து முன்னாடி போயாச்சு, அவங்கள தாண்டியாச்சு. இப்போ நம்ம கோயிலில் போய் வெயிட் பண்ணலாம். இப்போ கோயில்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ கோயில்கிட்ட வரவங்க எல்லாரையும் நம்ம பார்க்குறோம். வரிசையாக அவங்க எல்லாரும் தட்டு கொண்டு வரதை நம்ம இப்போ பார்க்க முடியும். ஸ்ரீ சக்கரவாசினி சிம்மாசனி சிவசக்தி ரூபிணி கல்யாணினி ஓம் சக்தி ஸ்ரீராஜராஜேஸ்வரி உன் பாதம் சரணடைந்தோம் மகேஸ்வரி. இரு கைகளால் தொடுத்த பூமாலைகள், இதயத்தினால் தொடுத்த பாமாலைகள், அருள் பொங்கும் தெய்வங்கள் ஏற்பாயம்மா, அடியேனை என்னாலும் காப்பாயம்மா. அம்மா என் இல்லத்தில் அடியெடுத்து வா, அழகான வெண்கொற்ற குடை பிடித்து வா. சும்மா நீ வரலாமோ பகை முடித்து வா, துயரங்கள் யாவினுக்கும் விடை கொடுத்து வா. செந்தாமரை பூவில் ஸ்ரீதேவியாம் சிங்கத்தில் ஏறி வந்தாள் மாகாளியாம். வெந்தாமரை பூவில் மகாராணியாம், விண்ணோடும் மண்ணாலும் கலைவாணியாம். தீர்த்தங்கள் அத்தனையும் கமலாலயம், தீபம் தெரிந்த இடம் அருணாசலம். வாய்த்த சபைகளெல்லாம் பொன்னம்பலம், மாதா பராசக்தி என் வலம். தாய் நீ மனம் வைத்தால் தங்கம் வரும், தனி வழிக்கு துணையாக சிங்கம் வரும்.
மக்கள் எல்லாரும் வரதை பார்க்கும்போது நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாங்கிறதுக்காக என்னுடைய பொண்ணோட பாட்டு போட்டேன். இப்போ எல்லாரும் பிரகாரம் வந்து கோயிலுக்குள்ளே வராங்க. முதல்ல ஆண்கள் எல்லாருமே வராங்க. ட்ரஸ்டிகள் எல்லாருமே வந்து பூத்தட்டு கொண்டு வராங்க. அவங்கெல்லாம் வந்து முன்னாடி வர்றது, பெரியவங்க எல்லாரும் வர்றதை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. அவங்கள தொடர்ந்து எல்லாருமே வந்து பூத்தட்டை கொண்டு வந்து இங்கே வரிசையாக இங்கே கொடுப்பாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா வரிசையாக இத்தனை வாலண்டியர்ஸ் நிற்கிறாங்க. பூத்தட்டை மாற்றி மாற்றி அவங்க கொண்டுட்டு போய் அம்மனுக்கு கொடுக்குறத பார்க்க முடியும். பெண்கள் எல்லார்ட்டையும் வாலண்டியர்ஸே வாங்கிறதே நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சாத்துறதையும் இங்கே அம்மன் கழுத்து வரைக்கும் பூ நிறைஞ்சதுக்கப்புறம் இங்கே மேடைக்கு செலுத்துறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு குட்டி பையன் பூத்தட்டு கொண்டு வந்துட்டு வெயிட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஒருத்தராக கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் கொடுக்கறதுக்காக அழகாக அது வெயிட் பண்ணுது. தலையில் பூ வச்சுட்டு நம்ம அதையும் பார்க்க முடியுது. திரு ஏறு கமலமத் செங்கமல மஞ்சு பவளம் மந்தார மழை நாளில் வரும் என்ற கோபமும் வண்டூர் மழை நரமும் மான்மதம் செங்குருதி போல் மலரும் மாதுளம் மாதுளம் சிதறும் முத்தம் சென்னியின் வண்ணமெனவே சொல்லும் மேனியும் செப்பரி அழகு வடிவம் சிங்காதனத்திலும் சிவனார் மனத்திலும் சீர்கொண்டிளங்கு எனினும் என் தாயின் பேர் சொல்லு ஏழையேன் அறிவிலும் என்றென்றும் திகழ அருள்வாய் இறைவியனை ஆண்டருளு ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே தேராத கவியனிலும் மாறாத காதலால் திருமுன்பு சாற்றுகின்றேன் சிந்தையான ஒன்று தேவி உனதே ஆக செய்ய தமிழ் பாடுகின்றேன் ஆறாத துயருக்கும் அகலாத கவலைக்கும் யாரை நான் நொந்து கொள்வேன் அறியாது பிழை செய்து சரியாக வதைப்பட்ட அவலத்தை என்று சொல்வேன் நீராகவே நிறுவபுறம் ஒன்று செற்ற உனை நெஞ்சார போற்றுகின்றேன் நெற்றி விழியால் எனது குற்றம் அதை பொடியாக்க நின் அருளை வேண்டுகின்றேன் ஈரேதும் இல்லாத இன்ப வடிவாக என் இதயதள மீது ஒளிர்வாய் இறைவியனை ஆண்டருளு ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே இவங்கெல்லாம் வாலண்டியர்ஸ் இல்லாமல் இந்த விழாவெல்லாம் இவ்வளோ சிறப்பாக நடக்க முடியாது. நம்ம போனோமா, நம்ம சாமி கும்பிட்டோமா, வந்தோமான்றப்போ இத்தனை ஆண்கள்லாம் வந்து அதில் பின்னிருந்து நமக்கு அவங்க இவ்வளோ உதவி செய்கிறதுனால தான் நம்ம எல்லா விழாவுமே மிக சிறப்பாக பார்க்க முடியுது, செயல்பட முடியுது. நம்ம எல்லாரையுமே வந்து அவங்க வழி நடத்தவும் செய்கிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ பேர் நின்று அந்த பூக்களை வாங்கி அங்கே உள்ள பூசாரிகிட்ட கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் வந்து இவ்வளவு கூட்டங்கள் நம்ம வந்து பூத்தட்டு கொண்டு வந்தாலும் அதை வந்து ஒரு ஒழுங்கோட ரொம்ப நல்லா செயல்படுத்த முடியுது. நம்ம அதை இப்போ பார்த்துட்ருக்கோம். எல்லா பூக்களுமே அம்மன் மேலே எல்லாத்தையுமே சாத்துறதை நம்மளால் பார்க்க முடியுது. அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கழுத்து வரைக்குமே வந்து பூக்கள் வந்து வந்ததுக்கப்புறம் இங்கே மேடைக்கு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே மேடை வந்து இங்கே முன்னாடி இருக்குது. இங்கே வாங்கி இப்போ இங்கே வந்து பூசாரிங்களே வாங்கி மேடையில் வந்து பூக்கள் வந்து கொட்டுறதை நம்ம பார்க்குறோம். பூத்தட்டுலேருந்து எல்லா பூவுமே சாமிக்கு மேடைக்கு எல்லாம் வந்து நம்ம சாத்தியாச்சு. இப்போ அம்மனை நம்ம நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்குறோம். எவ்வளவு பூக்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். பூக்கள் எல்லாம் போடும்போது இடையில வந்து அவங்க பன்னீர் தெளிச்சதையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து அவங்க சாம்பிராணி காட்டுறாங்க. அதை தொடர்ந்து அலங்கார தீபம், அதாவது அந்த உயரமான அடுக்கு தீபம் இருக்கு இல்லையா, அதை தான் அலங்கார தீபம்னு சொல்கிறாங்க. அந்த தீபம் வந்து அடுத்து காமிப்பாங்க.
அம்மனுக்கு தீபம் பார்த்ததை தொடர்ந்து இப்போ நம்ம வந்து மேடைக்கு தீபம் பார்க்குறத தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ தீபம் பார்க்குறது வந்து தியாகராஜன் அந்த தலைமை பூசாரி தான் பார்க்குறாங்க. அது நம்ம இப்போ வந்து நல்லா பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம மேடைக்கு பக்கத்தில் தான் நம்ம நின்னோம், அதனால நல்லாவே தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you.